இப்படி நடந்துச்சு. தாயாகிற பாக்கியம் எனக்கு கிடையவே கிடையாதா? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நீ நிச்சயமா தாயாக போற. அன்பா குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு அழகா சாப்பாடு ஊட்ட போற பாரு. அம்மா நந்து, நந்து இந்த ஜூஸ் குடிமா. வேண்டாம் அத்தை, எனக்கு இப்ப எதுவும் வேண்டாம். அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது நந்தினி, வாங்கிக்க. நீங்க ஃபேக்டரிக்கு போங்க தம்பி. வேலைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வேதனை குறையும். ஜாகிரதையா இரு. குடிமா. கவலைப்பட்டு உட்கார்ந்துட கூடாது. இதெல்லாம் எதுக்காக நடக்குதுன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? ஏன் சந்தேகம் என்னன்னா, எங்க உனக்கு குழந்தை பிறந்தா தான் மேலையும் தான் பிள்ளைங்க மேலையும் பாசம் குறைஞ்சிடுமோன்னு உன் நாத்தனார் லட்சுமி தான் உனக்கு அபாஷன் பண்ணி இருக்கணும். இல்லன்னா தங்கச்சி பசங்க மேல பாசம் அதிகமாயி உன் புருஷன் தான் செஞ்சிருக்கணும். அவங்க எதுக்காக செய்யணும்? எதுக்காகன்னா அவங்க ஊர்ல உலகத்துல இல்லாத அண்ணன் தங்கச்சிமா. அர்த்தம் இல்லாம பேசாதீங்க. ஆதரவு இல்லாம இருந்தனா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு காரணம் லக்ஷ்மி. தங்கச்சி சொன்ன உடனே எதை பத்தியுமே யோசிக்காம என் கழுத்துல தாலியை கட்டி இந்த வீட்டுக்கே ராணி ஆக்குனார் அவரு. அப்படிப்பட்டவங்களை சந்தேகப்படுறது பாவம். அடிப்பொடி பைத்தியக்காரி. அனாதையா கிடந்த உன்னை இந்த வீட்டுக்கு மருமகளாக்குனா என்ன செஞ்சாலும் பொறுத்துக்கு வேணும் அவ திட்டம் போட்டிருக்காடி. வாய மூடு. உனக்கு வயசு கூட கூட புத்தி மழுங்கி போகுதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நல்லவங்களை பத்தி கூட கெட்டதாவே சொல்லிக்கிட்டு வர. என்னமோமா, ஒரு வகையில நீயும் என்ன மாதிரி அனாதையாச்சேன்னு நினைச்சு பார்த்தேன். எனக்கு எதுக்குடி இதெல்லாம்? என்ன லட்சுமி இது? நீ இப்படி சாப்பாடு இல்லாம தூக்கம் இல்லாம வருத்தப்பட்டு இருந்தா உன் உடம்பு என்னத்துக்காக சொல்ல? அண்ணனை நினைச்சா என்னால சாப்பிட முடியலங்க. யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காத என் அண்ணனுக்கு கடவுள் ஏன் இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்தாரு? எங்க அண்ணன் தங்கச்சி பந்தத்தோட பிறக்க போற குழந்தைக்கு என் பையனை கொடுத்து சம்பந்தம் ஏற்படுத்திக்கலாம் நினைச்சேன். அந்த கடவுளுக்கு கூட கண் இல்ல. இந்த ஜென்மத்துல எனக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்ல. அண்ணனோட துக்கத்தை பங்கு போட்டுக்க கூட எனக்கு கொடுத்து வைக்கலாம். இந்த மாதிரி நேரத்துல தான் தைரியமா இருக்கலாம் லட்சுமி. எனக்கு ஆறுதல் சொல்ல நீங்க இருக்கீங்க. ஆனா என் அண்ணன் மனசுல வேதனைய சொல்லிக்கிட்டு வெளியே சொல்லாம புழுங்கி போறாரு. என்னங்க, நான் நம்ம குழந்தைங்களை கூட்டிட்டு என் அண்ணன் வீட்டுக்கு போறேன். நம்ம குழந்தைங்களை பார்த்தாலாவது என் அண்ணன் தன் கவலைய கொஞ்சமாவது மறந்திருப்பாரு. சரி லட்சுமி, ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க. உன் மனசுல இருக்கிற வேதனை உங்க அண்ணனுக்கு தெரியக்கூடாது. ஓகே? டாக்டர், கண்ணு திறந்திருக்கு, வாய் பொளந்திருக்கு, பேச்சே வரல டாக்டர். வெரி சீரியஸ் கண்டிஷன். என்ன டாக்டர் சொல்றீங்க? என் பொண்ணுக்கு ஏன் இப்படி ஆச்சு? உங்க பொண்ணு பார்க்க கூடாத உன்னை பக்கத்துல பார்த்து பயந்துட்டாங்க. எப்ப பயம் தெரியும்? முள்ளால எடுக்கிற மாதிரி பயத்தை பயத்தாலதான் இருக்கணும். எதை பார்த்து அவ பயந்தாலும் மறுபடியும் அவ அதையே பார்த்தாதான் உங்க பொண்ணு ரெக்கவரி ஆவா. இன்னும் 12 ஹவர்ஸ்க்குள்ள அவ அதை திரும்பவும் பார்க்கணும். இல்லன்னா அவ உயிருக்கே ஆபத்து. ஐயோ, என் பொண்ணு எதை பார்த்து பயந்தான்னு இப்ப அவளால சொல்ல முடியாதே. இத பார்த்த சாட்சி யாராவது இருக்காங்களா? சாட்சி இருக்கு. நீ ஏன்டா தேவையில்லாம இதுல மூக்கு நுழைக்கிற? நான் மூக்க நுழைச்சாதான் உங்க பொண்ணு நாக்கு அசைக்க முடியும். அந்த சாட்சி நான் தான். என் பொண்ணு எதை பார்த்து பயந்தான்னு உனக்கு தெரியுமா? அது எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். அது உனக்கு ரொம்ப க்ளோஸ்னு சொல்லு. ரொம்ப க்ளோஸ். நானும் அதுவும் இப்படி அப்படி. சீக்கிரம் சொல்லு, என் பொண்ணு எதை பார்த்து பயந்தா? அந்த ரகசியத்தை சொல்றதா தான் என்னோட 3 அவசியத்தை நீங்க ஒத்துக்கணும். சீக்கிரம் சொல்லி சொல்லடா. கண்டிஷன் நம்பர் 1, என் இடுப்புல இருக்கிற இரும்பு சங்கிலியை கட் பண்ணி விட்டுட்டு என் கழுத்துக்கு தங்க சங்கிலியை போடணும். கண்டிஷன் நம்பர் 2, உங்க பொண்ணு கழுத்துல நான் தங்க தாலியை கட்டணும். கண்டிஷன் நம்பர் 3, நமக்கா உங்க சொத்து பூரா என் பேர்ல எழுதி வைக்கணும். ஏண்டா நம்பரை இங்க சொல்லிட்டு கண்டிஷன் அங்க போய் சொல்றீங்க? நீங்க அடிப்பீங்கங்கிற பயத்தாத. இப்போ அடிச்சாண்டா சொல்லு. வீடு தீப்பு தெரியும் போது அணைக்கிறதுக்கு தண்ணி இருக்குதுங்களா? அது ஆத்தண்ணியா அறிவு தண்ணியான்னு கேள்வி மேல கேள்வி கேட்கிறேன். யோ, உனக்கு இருக்கிறதோ ஒரே பொண்ணு, அவளும் சாக கிடக்குறா. பேசாம கண்டிஷன் ஒத்துக்கையா? இன்னும் 11 ஹவர்ஸ் தான் இருக்கு கல்யாணத்துக்கு. ஐயோ மகளே,
தூண்டா வழக்கா இருக்கிற ஒண்ணு இந்த காண்டாமிருகத்தை கொடுக்கற நினைக்கும் போது என் கண்ணில் ரத்த கண்ணீர் வருதுமா, ரத்த கண்ணீர் வருது. மாமா மெதுவா அடிச்சுக்குங்க, தூணு ரொம்ப வீக்னஸா இருக்கு, பில்டிங் இடிச்சு விழுந்துட போகுது, அப்புறம் புது வீடு கட்டி கொடுங்க, கண்டிஷன் நம்பர் 4 போட்டு போறேன். இந்த தடவை அம்மனுக்கு ஒரு கோயில் கட்டினா நல்லா இருக்கும். நீங்க சொன்ன மாதிரியே நிச்சயமா அம்மனுக்கு கோயில் கட்டலாம். உடனே லட்சுமிக்கு போன் பண்ணி வர சொல்றேன். அவ கையாலேயே பூமி பூஜை பண்ணட்டும். நல்ல யோசனை தம்பி, இந்த விஷயம் நல்லபடியாவே நடக்கும். எல்லா ஏற்பாடுகளும் நீங்க தான் பாத்துக்கணும். அது என்கிட்ட விடுங்க, நாம அட பேசிட்டே இருப்போம். வந்துட்டா பாரு லட்சுமி, உனக்கு 100 வயசுமா லட்சுமி. வா 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 லட்சுமி. ஹாய். எப்படி இருக்கேன்னு? நல்லா இருக்கேன். நந்து என்ன அங்க பாரு. ஏமா மாப்பிள்ளை வரலையா? அவர் ஆபீஸ் ஒர்க்ல பிஸியா இருக்காருன்னு. லட்சுமி வந்திருக்கா? லட்சுமி, இந்த லட்சுமி எல்லாத்தையும் சுருட்டிட்டு போக வந்த லட்சுமி. எனக்கு எதுக்குடி அம்மா இதெல்லாம்? நாங்க நீங்க கிளம்புங்க. சித்தப்பா நீங்க உடனே போய் பூமி பூஜைக்கார ஏற்பாடு. நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். வா. போதும் அத்தை. பரவாயில்ல, சாப்பிடுமா. யாரு சமையல் பண்ணது? ஏன் உப்பு குறைவா இருக்கா? காரம் அதிகமாயிடுச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. யார் பண்ணாங்க? நான் தாங்க செஞ்சேன். அதான பார்த்தேன். இதே கத்திரிக்காய் கூட்டைய தங்கச்சி பண்ணிருந்தானா சும்மா வெண்ண மாதிரி உள்ள இறங்கி இருக்கும் இல்லம்மா? அண்ணி கூட நல்லா பண்ணிருக்காங்கன்னு. ஆனா நீ செஞ்ச அந்த டேஸ்டே வேறடா. செய்யற கைப்பக்குவம் தானே ருசியை மாத்துறது. என்ன இருந்தாலும் தங்கச்சி தங்கச்சி தானே. இதுல என்ன சந்தேகம்? ஒரு ஊர்ல ஒரு ராஜாவா, அந்த ராஜாவுக்கு 7 பசங்களாம். அந்த 7 பசங்களும் காட்டுக்கு போய் 7 மீன் வாங்கிட்டு வந்தாங்களாம். என்னடா? காட்டுக்கு போனவங்க மான புலியை தான் எடுத்துட்டு வருவாங்க, மீனை எடுத்துட்டு வருவாங்க. அட ஆமாண்டா, எனக்கு இந்த டவுட் வரவே இல்ல. மாமா, அத்தை வந்துடுச்சு. அத்தை வந்துடுச்சு. சரி சரி, கதை கேட்டது போதும், போய் பாடுங்க. மாமா கிட்ட தான் படுப்போம். மாமா கிட்ட தான் படுக்க போறீங்களா? ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, குழந்தைங்களை அனுப்பி வைங்க. ஹேய் நந்தினி, இவங்க எங்கேயே படுக்கிறேன்னு சொல்றாங்கல்ல. அப்ப நானு இவ்வளவு பெரிய வீட்டுல உனக்கு படுக்கிறதுக்கு இடமே கிடைக்கலையா? எங்கேயாவது போய் படு. பசங்களா, இப்ப நாம கதையை எங்க நிறுத்தணும்? இந்த வீட்டுல உன் மதிப்பு என்னன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சொன்ன கேட்டியா? புருஷன் குடும்பம்னு இல்லைனாலும் அனுபவம்னு ஒண்ணு இருக்குல்ல. எனக்கு எதுக்குமா இதெல்லாம்? உடனே வர சொன்ன. ஒர்க்கர்ஸ்க்கு ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு லோனுக்காக ட்ரை பண்ணியிருந்தோம்ல, அந்த சேட்டு எவ்வளவு வேணா தரேன்னு சொல்லியிருக்காரு. நீங்க போய் 1 கோடி ரூபாய் வாங்கிட்டு வந்துருங்க. இந்தாங்க நோட். ஹாஸ்பிட்டல் விஷயத்த கொஞ்சம் யோசிச்சு பண்ணா நல்லா இருக்கும். இதே எத்தனை தடவை சொல்லுவீங்க? நான் முடிவு பண்ணிட்டேன், ஹாஸ்பிட்டல் கட்டுறதா. ஓகே? இல்ல ஒர்க்கர்ஸ்க்கு கடை வாங்கி இதை செய்யணுமா? செய்யணும். ஆனா அதுக்கு ஒரு லிமிட் இருக்குல்ல. உங்களுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. வீட்டு விஷயத்துல நீங்க பெரியவங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன். ஆபீஸ் விஷயத்துல மட்டும் நான் சொல்றதை தான் நீங்க கேட்கணும். எனக்கு நிறைய முக்கியமான வேலைங்க இருக்கு, தயவு செஞ்சு நீங்களே கிளம்புங்க. அதுக்கு இல்ல தம்பி, ஒர்க்கர்ஸ். Will you please get out? இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து கெட் அவுட்னு சொன்னா நாளைக்கு வீட்ல இருந்து கெட் அவுட்னு சொல்ல மாட்டான்னு என்ன நிச்சயம்? அப்படி சொல்லிட்டா நம்ம ரோட்டுக்கு தான் போக வேண்டியிருக்கும். சூரியகாந்த சொல்லிட்டு இருந்தாங்க, என்னைக்காவது இப்படி ஒரு நிலைமை வரும், ஜாக்கிரதையா இருங்கன்னு. அந்த நிலைமை இதுதான்னு இப்போது புரிஞ்சுக்கிட்டா சரி. நீங்க என்னக்கா பேசாம இருக்கீங்க? சொல்லுங்க. அழுதவ புருஷன் வந்தா தான் புருஷன் தானா வருவாங்கிற மாதிரி உங்க பிரச்சனை தீர்ந்ததுன்னா என் பிரச்சனையும் தீர்ந்த மாதிரிதான். நிச்சயமா தீந்துரும். எல்லாருக்கும் வணக்கம். யாருங்க நீங்க? திடீர்னு உள்ள வந்ததும் இல்லாம யாருன்னு கேட்டா பதில் சொல்லாம சிரிக்கிறீங்க. இங்க பாருங்க, பிரச்சனைகள் இருக்கிற இடத்துல இந்த ஜீவா இருப்பான், இந்த ஜீவா இருக்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்காது. கொஞ்சம் புரியுற மாதிரி சொன்னா நல்லா இருக்கும். நான் சொல்றத கவனமா கேளுங்க. ஆகாஷ் நம்ம கிட்ட ஜேபி கம்பெனியோட ஃபைல கொண்டு வர சொல்லிருக்கான், கையெழுத்து போடுறதுக்காக.
இந்தா கரெக்டா அவன் கையெழுத்து போடுற நேரத்துல நான் அவனுக்கு போன் பண்ணுவேன். அவன் என்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கும்போது நீங்க அவனுக்கு தெரியாமலே இங்க பாரு இந்த ஸ்டாம்ப் பேப்பர்லயும் பிளாங்க் செக்ஸ்லயும் அவங்கிட்ட கையெழுத்து வாங்கிடுறேன். ஓகே ஓகேவா? ஓகே ஓகே சார், அனுப்பிடுறேன். தேங்க்யூ. அண்ணா, ஜேபியோட அக்ரிமெண்ட் ரெடி ஆயிடுச்சா? ரெடி. நீ கையெழுத்து போட்டா போதும். சொல்லுடா. ஓகேண்ணா, பாய். இந்த ஃபைலை நான் அனுப்பிச்சிடுறேன். ஜேபிக்கு தான். ஓகே. பாருங்க.